ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குச்சனூர் சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே, என் அன்பு குழந்தையே. இப்பொழுது நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து ஒருவித பதற்றத்துடனே இருக்கின்றாய். எல்லாம் எதிராக நடக்கின்றதே. நாம் நினைத்தது நடப்பதற்கு ஒரு வழியும் நமக்கு தெரியவில்லை. இது எங்கு போய் முடியுமோ என்றெல்லாம் ஒரு விதமான குழப்பத்துடனே இருக்கின்றாய். பதறாதே மகளே. பதற்றத்துடன் தேடும் போது கிடைக்காது. நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைத்துவிடும். வாழ்க்கையும் அப்படித்தான். நிதானமாகவே இரு. மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகு. அமைதியாக இருக்கும் போதுதான் வாழ்க்கையின் தேடலுக்கு உனக்கு ஒரு விடை கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று தாமதமாகின்றது என்றால் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் என்று அர்த்தம். அது உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகின்றது என்று அர்த்தம். பொறுமையுடன் காத்திரு. அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே. வாழ்ந்து காட்டு. உன்னை அவர்கள் தேடி வரும் அளவிற்கு நீ வாழ்ந்து காட்டு. இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும், உறவுகள் எல்லாம் உன்னை கைவிட்டாலும், பெற்ற பிள்ளைகளும் பெற்றோர்களும் உன்னை பகைத்தாலும், அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும், நண்பர்கள் எல்லாம் துரோகம் செய்து போனாலுமே கூட எப்பொழுதும் உனக்கு ஆதரவாக இருப்பவன் இந்த அப்பா மட்டும்தான். என் தங்கமே, உன்னுடைய மனம் முழுவதும் நான் தான் நிறைந்திருக்கின்றேன் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒருவித பயத்தோடே கலக்கத்துடனே உன்னுடைய மனம் தவித்துக் கொண்டிருக்கின்றது. உன்னுடைய மனதில் உள்ள ஏக்கத்தால் தான் நீ பாடாய் படுகின்றாய். எல்லோருக்கும் ஆறுதலும் அறிவுரையும் கூறும் நீ மனமுடைய கூடாது மகளே. உன்னுடைய நிறைவான ஆனந்தத்திற்கு நிச்சயம் நேரம் வரும். சிறிது காலம் பொறுமையாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். உன்னுடைய ஒரு துளி கண்ணீரையுமே கூட நான் காணாமல் இல்லை. உன்னை நான் என்னுடைய கைகளில் இறுக பற்றியுள்ளேன். நிச்சயம் கரை சேர்த்து விடுவேன். கலங்காமல் இரு. உனக்காக படைக்கப்பட்டது உன்னை வந்தே தீரும். கால தாமதமாகலாம், ஆனால் உன்னையே சேரும். நடப்பதையெல்லாம் நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. நான் என்றைக்கும் உன்னிடம் கூறுகின்றேன், உன்னுடைய துன்பம் எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும், உன்னுடைய சிக்கல்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதை நொடிப்பொழுதில் நான் அகற்றி விடுவேன். அடிக்கடி கூறிக்கொண்டேதானே இருக்கின்றேன். கடைசி நொடியிலுமே கூட பல ஆட்டங்கள் மாறும். உன்னுடைய அப்பா என்னால் மாற்ற முடியும். என் மீது நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? அப்போது கலங்காமல் மகிழ்ச்சியாய் இரு. நல்லதே நடக்கும். யாமிருக்க